திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயில் மலை அடிவாரத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகின்றன. விவரங்களை நமது செய்தியாளர் அஜ்மீரிடம் கேட்கலாம். அஜ்மீர், பழனி மலை அடிவாரத்தில் ஆக்கிரமிப்புகள் அப்படின்னு சொல்லப்படுற பட்சத்தில் அங்க கடைகள் நிறைய இருக்கின்றனவா? தற்போதைய சூழல் என்ன? அங்க காவல்துறையினருக்கும் கடைக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. என்ன நிலவரம்? திலகவதி பழனி மலை அடிவாரத்தில் ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றப்பட்டு வருகிறது. அதிகாரியிடம் கடைக்காரர்கள் கண்ணீர் விட்டு அழுததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கோவில் செக்யூரிட்டிக்கும் கடைக்காரர்களுக்கும் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. பழனி முருகன் கோயிலில் கார்த்திகை மாதம் துவங்கியதிலிருந்து ஐயப்ப பக்தர்கள் ஏராளமான சாமி தரிசனம் செய்ய வருகை தந்துள்ளனர். மக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் மலை அடிவாரத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றம் உத்தரவின் பெயரில் அவ்வப்போது ஆக்கிரமிப்பு கடைகள் கோவில் அதிகாரிகள் ஊழியர்கள் உதவியுடன் அகற்றி நடவடிக்கை எடுத்து வந்தனர். இந்த நிலையில மலை அடிவாரத்தில் குடமுழுக்கு அரங்கம் ஒன்று ஆக்கிரமிப்பு கடைகள் கோவில் அதிகாரிகள் அகற்றி வந்தனர். அப்போது ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து சிலர் வாக்குவாதம் ஈடுபட்டு தள்ளுமுள்ளும் ஏற்பட்டு அதில் ஒருவர் லேசான மயக்கமும் அடைந்தார். பின்னர் அவர் 108 மூலம் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ச்சியாக பழனி மலை அடிவாரத்தில் பக்தர்கள் இப்ப தைப்பூசம் 5ஆம் தேதி வர இருக்கு. தைப்பூசத்துக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு மாவட்டம் மாநிலத்திலிருந்து பாதயாத்திரையாக வருவாங்க. அது மட்டும் இல்லாம அளவு குத்தி ஏராளமானவர் கிரிவலப்பாதையில கிரிவலப்பாதையில அளவு குத்தி ஏராளமான மேல மலைக்கோயில் சென்று சாமி செய்வது வழக்கம். அப்படி இருக்கும் பட்சத்தில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட சாலையோர கடைகள் ஆக்கிரமித்துள்ளதாக பொதுநல வழக்கு ஒன்று மதுரை ஹைகோர்ட் உயர் நீதிமன்றத்தில் வழக்கானது வந்தது. அப்போது ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதன் அடிப்படையில் பழனி கோவில் நிர்வாகம் இன்று கிரிவலப்பாதையில் உள்ள அனைத்து கடையில் தற்காலிக கடையெல்லாம் ஆக்கிரமிப்புகளை அகற்று வராங்க. தொடர்ச்சியாக போலீசார் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு ஈடுபட்டாங்க. திருவதி ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் என்பது உறுதியாக இருந்தாலும், அது நீதிமன்றத்தின் உத்தரவாக இருந்தாலும், அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் அவர்களுக்கு மாற்று இடம் ஒன்றும் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்யலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அஜய்.